தமிழ் பேசும் உறவுகளவருக்கு வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு வீடியோ மூலமாக நான் சந்திக்கிறேன். கடந்த வருடம் தினம் தினம் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணி கொண்டிருந்தேன். நான் என்னோடய யூடியூப் சேனலில் நிறைய பேருக்கு தெரியும் தானே. உங்களில் ஒருவன் யூடியூப் சேனல் ஹெல்பிங் யூடியூப் சேனலாகத்தான் போன வருடம் இயங்கி கொண்டிருந்தது. அதற்கு பிறகு இந்த வருட ஆரம்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்ததால் யூடியூபர் தெரியும் தான், நிறைய பேருக்கு தெரியும் என்ன பிரச்சனைன்னு சொல்லி. இப்போ அதனால் சட்டம் இப்போ நாங்கள் செய்து கொண்டிருந்தது ஒரு சட்டப்படி இல்லாததால் தான் இப்போ ஹெல்பிங் வீடியோ தொடர்ந்து போட முடியாமல் இருக்குது. என்னென்னு சொன்னால் ஆரம்பத்தில் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கணும், ஒரு யூடியூபர் ஆகணும் என்று ஆசைப்பட்டு தான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தது. அதற்கு பிறகு இப்போ நம்மளோட கண்ணுக்கு முன்னுக்கு கஷ்டப்படுறாக்கள் தெரியும் போது அவங்கள வீடியோ எடுத்து போடுவதன் மூலமாக அவங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் உண்மையிலேயே ஆரம்பித்தது. இதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. யூடியூப் சேனல் ஹெல்பிங் யூடியூப் சேனல் ஆரம்பித்தவங்க எல்லாரும் இதை தான் சொன்னாங்க. இதுதான் உண்மையிலேயே அதே போல் தானே ஆரம்பித்தது. என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு நல்லது நடக்குது. இப்போ ஒரு வருட காலத்தில் நான் எவ்வளோ பேருக்கு நல்லது நான் செய்துட்டேன், என் மூலமாக நல்லது செய்யப்பட்டிருக்கு தானே, பாலமாக இருந்து நான் செயற்பட்டிருக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் என்னோடய வாழ்க்கையில் இப்போ நான் என்ன அனுபவித்தது என்னென்னு சொன்னால் நான் உணர்ந்தது. ஒரு வருட காலங்களாக நான் நன்மை தான் நான் செய்தேன். அதனால் நிறைய நன்மைகள் எனக்கு நடந்தது, நிறைய ஆபத்துக்கள்லேருந்து நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லலாம். அதனால் நான் ஒன்றே மட்டும் சொல்லுவேன், நல்லது செய்யுங்க. நல்லது செய்தால் அதற்குரிய பயன் கட்டாயமாக கிடைக்கும். எனக்கு நடந்திருக்கு. நான் நம்புகிறேன். நான் ஒரு வருட காலத்தில் நிறைய பேருக்கு என் மூலமாக உதவி கிடைச்சிருக்கு. நிறைய பேர் என் மூலமாக சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க. நான் என்னோடய வீடியோஸில் நான் முக்கியத்துவமாக கருதுறது கல்வியை தான். கல்விக்கான உதவி கொடுக்கணும், பெற்றுக் கொடுக்கணும் என்று தான் நான் முயற்சி செய்து புலம்பெயர்ந்த நம் தமிழ் உறவுகளின்ற ஆதரவோட ஹெல்பிங் வீடியோ சேனலை நான் செயற்பட்டு கொண்டிருந்தேன். நான் இப்போ சட்டம் இல்லாமல் தானே இளம் பிள்ளைகள்ற 18 வயசு குறைந்தவங்களோட பிள்ளைகள்ற முகத்தை காட்டி வீடியோ போடக்கூடாது என்று சொல்கிறாங்க. முக்கியமான காரணம் அதுதான். நான் ஹெல்பிங் வீடியோ ஸ்டாப் பண்ணினதுக்கான காரணம் அதுதான். இளம் பிள்ளைகள்ற முகத்தை போடக்கூடாது. எனக்கு தெரியாது, இப்போ ஒருவங்களோட முகம் தெரியாமல் இப்படி உதவி செய்கிறதுக்காக முன் வருவாங்க புலம்பெயர்ந்த தமிழர்கள் மற்றும் உதவி செய்ய விருப்பமானவங்க. அந்த ஒரு சந்தேகத்தில் தான் நான் உதவி வீடியோஸ் செய்கிறேன். ஏன்னு சொன்னால் இளம் சமுதாயத்துக்கு கல்வி என்பது கிடைக்கும், அவங்களுக்கு இந்த போதியளவான வசதி கிடைச்சா தான் அவங்க படிப்பாங்க. எந்த குறிக்கோள் அதுதான் இருந்தது. முக்கியமாக நான் பார்த்தது கல்வி தான் பார்த்தேன். நீங்கள் பார்த்துருக்கலாம், எவ்வளோ தங்கச்சி தம்பிமார்களுக்கு என் மூலமாக நான் ஒரு பாலமாக இருந்து கல்விக்கான உதவிகளை தான் பெற்றுக் கொடுத்துருக்கிறேன். அநேகமான பேருக்கு முதற்கட்ட உதவிகள் கிடைச்சது 30,000 20,000 அப்படி. அதுவும் ஒரு உதவி தானே. 20,000 மூலமாகவும் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், 1,00,000 மூலமாகவும் ஆரம்பிக்கலாம். அப்போ உதவி என்றது என் மூலமாக நிறைய பேர் கிடைச்சது தான். அது எனக்கு சந்தோஷம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நல்லது செய்யுங்க, நல்லது செய்தால் உங்களுக்கு நல்லதே நடக்கும். எனக்கு தெரியும் இந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி. இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். என்னோட மனசில் இருந்தது ஆரம்பத்தில் நான் பேசிட்டேன், இப்போ விஷயத்துக்கு வரேன். என்னென்னு சொன்னால், இந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கன்னு எனக்கு தெரியும். என்னென்னு சொன்னால், யூடியூப்பில் தொடர்ச்சியாக வீடியோ போட்டு கொண்டிருந்தால் தான் நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போகும், அவங்களும் பார்ப்பாங்க. இப்போ நான் ஒரு மாதத்தில் ஒரு தடவை 2 கிழமைக்கு ஒரு தடவை வீடியோ போட்டோம்னு சொன்னால் அது ரெக்கமெண்ட் ஆகாது நிறைய பேருக்கு. அதான் யூடியூப்ட அல்கோரிதம் அப்படி தான் இருக்குது. இப்போ 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க என்னோடய யூடியூப் சேனலில். அப்போ இந்த வீடியோ போட்டோன்னு சொன்னால் ஒரு 1000 வாரதே பெரிய விஷயம். என்னோட சொன்னால் நான் கண்டினியூவாக வீடியோ போடுறேன்னு இல்லை தானே. அப்போ அதனால் வியூவர்ஸ் குறைவாக தான் வரும். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் தொடர்ச்சியாக வீடியோ போடுறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன்.
கட்டாயம் உங்களோட ஆதரவு வேணும் எனக்கு. என்னென்னு சொன்னால் ஒரு பிடிச்ச விஷயத்தை செய்யணும், அதான் என்னோட ஆசை. காசு வந்து பல வழிகளில் சம்பாதிக்கலாம், ஆனால் பிடிச்ச விஷயத்தை செய்தோம்னு சொன்னால் மனசுக்கு நிறைவாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். அதான் உண்மை. நான் பிடிக்காத விஷயத்த செய்ய முடியாது, அதில் சக்ஸஸ் காண முடியாது. அப்போ பிடிச்ச விஷயத்தை செய்தால் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். எனக்கு யூடியூப் சேனல் செய்கிறது பிடிக்கும், ஒரு கிரியேட்டராக இருக்கிறது எனக்கு பிடிக்கும். அப்படி பிடிக்கிறதால நான் வெற்றி அடைவதற்கான, இன்னும் மேலும் மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு நோக்கத்தோடு நான் யூடியூப் சேனலில் விடாமல் நான் ஆரம்பிக்க போகிறேன். அவங்களோட ஆதரவு கட்டாயம் எனக்கு தேவை. என்னோட யூடியூப் சேனலை இப்போ பார்த்து கொண்டிருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க தான் பார்த்து கொண்டிருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் காட்டாது தானே வீடியோ. அதனால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி இந்த அண்ணன் வீடியோஸ், இந்த தம்பியோட வீடியோஸை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கன்று சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுவது மூலமாக நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போகும். நான் உண்மையிலேயே என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், மற்றவங்களை குறை சொல்லக்கூடாது, நல்லதே செய்யணும். இப்போ சோசியல் மீடியாவை நல்லதுக்காகத்தான் பயன்படுத்தணும் என்று நான் நினைக்கிறேன். நான் அப்போ இனிமேல் எப்படி வீடியோஸ் கொண்டு போக போகிறேன்னு சொன்னால், எப்படியான வீடியோஸ் உங்களுக்கு நான் தர போகிறேன்னு சொன்னால், பரவலாக பேசப்படுகின்ற விடயங்கள், இப்போ நாட்டில் மற்றும் உலகளவில் பரவலாக பேசப்படுகின்ற விடயங்கள், அதான் ட்ரெண்டிங்கான விஷயங்கள் மற்றும் விறுவிறுப்பான தகவல்கள், கதைகள். என்னென்னு சொன்னால், இப்போ நிறைய நாட்டில் உலகத்தில் நிறைய வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கும். இப்போ அதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு வீடியோ மூலமாக தரப்போகிறேன். முயற்சி தான், உண்மையிலேயே முயற்சி தான். இப்போ கூட நீங்கள் பார்ப்பீங்க, இது ஒரு புதுசாக இருக்கும். இந்த பேக்ரவுண்ட் இப்போ நான் இருந்து பேசுகிறதெல்லாம் என்னோடய வீடியோஸை தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு புதுசாக இருக்கலாம். இன்றைக்கு தான் நான் செட் பண்ணி நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். இன்னும் இருக்குது, போகத்தான் இன்னும் செய்யணும். ஒரு ஸ்டூடியோ, என்ன யூடியூபர் ஸ்டூடியோன்ற மாதிரி இப்போ எனக்கு ஏற்ற மாதிரி என்னோடய ரூமில் வந்து இப்போ நான் செட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், இது நல்லா இருக்குதா? என்னோட சொன்ன முயற்சி தான். நிறைய யூடியூப்பாக்கள் இப்படி பார்த்துருப்பீங்க, ஒரே ரூமில் இருந்துட்டு பேசுவாங்க, பேக்ரவுண்ட் எல்லாம் நல்ல லுக்காக அழகாக இருக்கும். அதை நான் ட்ரை பண்ணுறேன். முன்னுக்கு பெயிண்ட் பண்ணினேன் நான் கிரே கலரில், நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். என்னென்னு சொன்னால் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், நான் பேக்ரவுண்டுக்கு என்ன கலர் பண்ணினா நல்லா இருக்குமென்று சொல்லி. என்னென்னு சொன்னால் நிறைய பேர் கேமராவில் எடுப்பாங்க. இப்போ நான் ஃபோன் கேமராவில் நான் எடுக்கிறேன். நிறைய பேர் ப்ரொஃபஷனல் கேமராவில் எடுப்பாங்க, பெரிய பெரிய யூடியூப்பாக்கெல்லாம். அப்போ அவங்க பேக்ரவுண்ட் வீடியோ குவாலிட்டியெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் நான் ஃபோனில் ஒரே ரூமில் ஃபோனில் இருந்திருக்கிறதால குவாலிட்டி குறையலாம் தான். இந்த லைட்டிங்ன்றது வேணும் முக்கியமாக, ரூமில் இருந்து எடுக்கணும்னு சொன்னால். அதனால் பேக்ரவுண்ட் என்ன கலர் கொடுக்குறோம்ன்ற பொறுத்து தான் இப்போ என்னோடய வீடியோ குவாலிட்டின்றது அழகாக தெரியும். அதனால் நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்ததில் இந்த கலரை தான் பெர்ஃபெக்டான கலர்ன்னு சொன்னது. அதனால் அதை இன்றைக்கி பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். முன்னுக்கு ஒரு லைட் ஒன்றைக்கு அப்படி இப்படி செட் பண்ணிருக்கிறேன். அதே போல் இந்த சிவத்தில் அந்த ஒரு லைட் ஒன்று இருக்கு, இந்த பின் சிவரில் கலரிங் படுற மாதிரி ஒரு லைட் ஒன்று இருக்கு. அதெல்லாம் அடுத்தடுத்த கட்டங்களில் பார்ப்போம் எப்படி செய்யலாம்னு சொல்லி. என்னென்னு சொன்னால், இப்போ நான் ஒரு வீடியோ பார்க்குறேன்னு சொன்னால் நான் என்ன விரும்புவேன், ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கணும், வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கணும்ன்ற நான் பார்ப்பேன். அழகாக இருக்கணும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும். என்ன சொல்ல, போர் அடிக்கக்கூடாது, அது முக்கியம். போர் அடிக்கக்கூடாது. நம்ம வீடியோ வந்து பார்க்குறவங்களுக்கு அழகாக வந்து கொடுக்கணும் என்று நான் விரும்புகிறேன். என்ன சொன்னால் நான் அப்படித்தானே நான் விரும்புகிறேன். நான் ஒரு வீடியோ பார்க்குறேன்னு சொன்னால் அப்படி தானே நான் விரும்புகிறேன். அப்போ பார்வையாளர்கள நோக்கத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் தானே. அதுக்கு பிறகு இப்போ நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை பொறுத்து தானே. இப்போ நான் என்ன விஷயங்கள் பேசுகிறேன், எவ்வளவு தகவல்களை நான் சேகரித்து உண்மையான தகவல்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்ற பொறுத்து தான் என்னோடய வீடியோஸை நம்பி பார்ப்பீங்க, சப்ஸ்கிரைப்பும் பண்ணுவீங்க. நானும் வளர்ச்சி பாதையில் ஸ்டெப்பாக போய்கொண்டே இருக்கலாம், அது எனக்கு விளங்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி செய்து நான் வீடியோ போடுறேன். நான் இப்பயே சொல்லிடுறேன், இது ஒரு முயற்சி தான்.
சாதாரணமான ஒரு 24 வயதுள்ள ஒரு பொடியன் ஒரு முயற்சி செய்து மக்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுக்கணுமென்று ஆசைப்பட்டு இந்த சேனலை வந்து நடத்த போகிறாரு. விலங்கு தானே நான் சொல்கிறது. சாதாரணமான ஒரு ஆள், சொல்லப்போனால் ஒரு என்ன ஒரு தயக்கமாகவும் இருக்குது. என்னென்னு சொன்னால் நிறைய சேனல்கள் நான் பார்க்குறேன், அவங்கள போல் செய்ய முடியுமான்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. டெய்லி ஒரு வீடியோ போடுவாங்க, பயனுள்ள தகவல்களை போடுவாங்க. அப்படி என்னால் செய்ய முடியுமான்ற ஒரு கேள்வி ஒன்று எனக்கு இருக்குது. நிறைய சேனல்கள் இருக்குது, அதை நான் சொல்லலை. ஆனால் தெரியும் தானே, நியூஸ் சேனல்கள் உடனுக்குடன் அப்டேட் வரும் அவங்களோட சேனல்ல இருந்து. டெய்லி வீடியோ போடுவாங்க. அப்போ நான் யோசிப்பேன், எப்படா டெய்லி வீடியோ போடுறாங்கன்னு யோசிப்பேன். அப்போ அது அவங்களோட ஒரு தனித்திறமை தானே. அப்போ அப்படி என்னால் முடியுமான்று எனக்கு தெரியலை. ஆனால் நான் முயற்சி செய்கிறேன், என்னுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி. அறிவுன்றது இப்போ நம்ம இப்போ கற்றுக்கொள்வதன் மூலமாக தான் இன்னும் அதிகரிக்கும். அதனால் இப்போ எனக்கு தெரியும் தான், இப்போ என்னால் இந்த அளவு தான் செய்ய முடியும்னு சொல்லி. அப்போ நான் தெரியாததை நான் கற்றுக்கொண்டு என்னோடய வளர்ச்சிக்கு நான் பயன்படுத்துகிறேன். கட்டாயமாக என்னால் முடியுமென்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. முடிந்த அளவுக்கு முயற்சி செய்கிறேன். என்ன சொல்கிறேன், வீடியோஸ் வந்து இப்போ இந்த இடத்துல நான் சொல்கிறேன் முயற்சி செய்ய போகிறேன்னு சொல்லி. அப்படி நான் இந்த யூடியூப் சேனலில் வீடியோ வந்து போடலாற்றி நான் இன்னொரு விஷயத்தில் வந்து நான் முயற்சி செய்வேன். விளங்குது தானே. எனக்கு மிக பிடித்தது யூடியூபராக இருக்கிறது தான். அப்படி இப்போ விளங்குது தானே. அப்போ இன்னொரு விடயத்தில் நான் முயற்சி சொல்வேன். முயற்சின்றதை மட்டும் நான் விட மாட்டேன், அதுதான் உண்மை. ஆரம்பத்தில் ஒரு வருடத்துக்கு முதல் ஒரு ஐடியாவும் இல்லை, யூடியூப் சேனல் செய்யணும் என்று ஆசைப்பட்டு இருக்கிற பொருளை வச்சு ஆரம்பித்து நான் அப்போ இந்த அளவில் வந்து நிற்கிறேன். 25,000 யூடியூப்பில் 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஃபேஸ்புக் நினச்சாலே சிரிப்பு தான் வருது. அங்கே நிறைய பேர் பேட் கமெண்ட் போடுவாங்க. அதெல்லாம் நான் நினைக்கிறது என்ன தெரிஞ்சதால தான் போடுறாங்க. இப்போ நான் வந்து என்னால் அந்த நிலையில் இல்லாட்டி என்ன யாருக்கும் தெரியாது தானே. ஒரு சாதாரணமாக இப்போ நிறைய பேர் இருக்காங்க உலகத்தில், எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்களில் நான் வந்து இப்போ நிறைய பேருக்கு தெரிகிற ஒரு ஆளாக இருக்கிறேன் தானே. அதே எனக்கு உண்மையிலே சந்தோஷம். இப்போ பேட் கமெண்ட்ஸ் போடுங்க. பேட் கமெண்ட்ஸ் போடுறவங்க நினைப்பாங்க டிமோட்டிவேட் பண்ணுறாங்க, அவங்க மனம் பாதிக்கும். அப்படியா இல்லை, இன்னும் நிறைய செய்யணும். அவங்க பேட் கமெண்ட்ஸ் என்னை எதிர்க்கிறவங்க, என்னை பிடிக்காதவங்க வாயடைச்சு போகிற மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யணும்னு சொல்லி தான் நான் ஆசைப்பட்றேன். நான் பேட் கமெண்ட் ஒருபோதும் பாதிப்பு ஏற்படுத்தாது. என்ன 78K ஃபாலோவர்ஸ் இருக்கு ஃபேஸ்புக்கில். அடுத்து டிக்டாக்ல 1,78,000K ஃபாலோவர்ஸ் இருக்கு. அப்போ உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்களில் நானும் ஒரு தனித்துவமான ஒரு ஆளாக இருக்கிறேன் தானே. அப்போ அது எனக்கு சந்தோஷம். ஒரு ஆளால் செய்ய முடியாததை நான் செய்திருக்கிறேன் தானே, அது பெரிய ஒரு சந்தோஷம். இப்போ என்னோட இடத்தடத்துக்குள்ள மட்டக்களப்பில் நான் ஒரு யூடியூபராக இருக்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறேன். எங்களோட ஊர்லேயே இப்போ நான் ஒரு 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்த யூடியூபராக இருக்கிறேன். இப்போ எங்களோட ஊர்லேயே நான் ஒரு தனித்துவமான ஆள் அப்படி சொல்லலாம் தானே. அது எனக்கு சந்தோஷம் தானே. ஒரு ஆளாக செய்ய முடியாததை நான் செய்திருக்கிறேன்ற ஒரு சந்தோஷம் எனக்கு எப்போதும் இருக்கும். என்ன சொல்கிறேன், அதான் நான் எப்போதும் முயற்சின்றதை மட்டும் விட மாட்டேன், முயற்சி செய்வேன். நான் 50லேருந்து 0 போனாலும் அங்கேருந்து எப்படி வரணுமன்றன்னு எனக்கு தெரியும் உண்மையிலேயே. அதனால் முயற்சியை மட்டும் விட மாட்டேன். என்னோடய பார்வையாளர்களுக்கு நான் தான் சொல்கிறேன், முயற்சி செய்யுங்க. நான் இப்போ கூட 100ல் ஒரு 15% தான் நான் நினச்ச விடயங்கள் நான் அடைஞ்சிருக்கிறேன். இன்னும் இருக்குத்தானே. அதனால் முயற்சியை நான் செய்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழி இருக்கும். நிறைய படித்தவங்கள் அவங்களுக்கு நிறைய அறிவு இருக்கும், அவங்க ஒரு பாதையில் போவாங்க. என்ன சொல்கிற, ஒரு லிமிட்டாக படித்தவங்களுக்கு மட்டும் பெரிய ஒரு என்ன சொல்கிற, நம்ம வந்து என்ன நிறைய படிச்சிருக்க மாட்டோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நிறைய படிச்சிருக்க மாட்டோம், குறைவாக படிச்சிருக்க மாட்டோம், ஒரு அளவில் இருக்கிறதால இப்போ நம்மளுக்கு ஒரு சவால் ஒன்று இருக்குது. குறைய படித்தாக்களுக்கு ஒரு கவலையும் இல்லை,
நான் சொல்ற விளங்குது தானே. அவங்களுக்கு சில விஷயங்கள் எல்லாம் தெரியாம இருக்கலாம். ஆனா மீடியம் படிச்சவங்களுக்கு அந்த மேலே போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. கூட படிச்சு அவங்களோட நிலைமைக்கு போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. கீழே போறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதான் வாய்ப்பு இருக்குது தானே, அதை அப்ப பயன்படுத்தணும். இப்போ என்ன சொல்றேன்னு சொன்னா, இந்த படிச்சாக்கள் ஒரு வித்தியாசமா சிந்திப்பாங்க, படிக்காதாக்கள் சிந்திப்பாங்க. நான் இதை சொல்லலை, எல்லாராலையும் எல்லாம் முடியும். அது எல்லாரும் படிச்சா இப்ப எல்லாம் எல்லாம் ஈக்குவலா இருக்கணும் தானே. விளைய கொள்ளுங்க நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி. அதனால இப்ப எனக்கு ஓரளவான விஷயங்கள் தெரியும். என்னை விட நிறைய படிச்சு நிறைய விஷயங்கள் சாதிச்சவங்களா இருக்கிறாங்க. அப்ப அவங்க ஒரு பாதையில போவாங்க. இப்ப நான் ஒரு பாதையில நான் போக போறேன். நான் கற்றுக்கொண்டு தினம் தினம் கற்றுக்கொண்டு வீடியோ கிரியேட் பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போறேன். அதனால தொடர்ச்சியா சப்போர்ட் பண்ணுங்க. என்ன சொல்ற, இந்த என்னோட ரூமை மேலும் மேலும் அழகாக மாற்றணும். அடுத்தடுத்த கட்டங்கள்ல பார்க்கலாம். என்ன சொல்ற, முயற்சி செய்கிறேன். கட்டாயமா சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ வரும். எப்படி இருக்கணும் ஒரு கருத்துக்களை சொல்லுங்க கட்டாயமா. என்ன சொன்னா, நானும் ட்ரை தானே பண்றேன், முயற்சி தான் பண்றேன். வீடியோ எடிட் பண்ணி மற்றாக்கள் எப்படி பெரிய ஃபேமஸான யூடியூபர்ஸ் எப்படி வீடியோ போடுறாங்களோ அப்படி நான் ட்ரை பண்ணி நான் போட முயற்சி செய்கிறேன். இப்படித்தானே எவ்வளோ யூடியூபர் இருக்கிறாங்க. மனிதர்களுக்கு இப்போ சொல்லப்போனால் இப்போ பரபரப்பான இந்த உலகத்துல எல்லாருக்கும் டைம்ன்றது இப்போ இல்லாமல் இருக்குது தானே. டைம்ன்றது இல்லை. எல்லாரும் எல்லா விடயத்திலையும் மெனக்கிட மாட்டாங்க தானே. இப்போ சொல்லப்போனால் ஒரு ஹெல்பிங் வீடியோ நான் செய்கிறேன்னு சொன்னால் 5 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஹெல்பிங் வீடியோவில் டெய்லியும் ஒருவங்களுக்கு ஹெல்பிங் வீடியோ பிடிக்குது. டெய்லியும் 5 பேர் ஹெல்பிங் வீடியோவையும் பார்க்க மாட்டாங்க தானே. இந்த ஹெல்பிங் வீடியோ பிடிச்சாக்கள் அதில் 5 பேர் யார் இந்த ஒரு நாள் போகிற வீடியோவில் இது பார்க்குறதுக்கு அந்த தம்ப்லைன் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்போ அதை நல்லா பார்ப்பாங்க, தொடர்ச்சியாக ஃபுல்லாக பார்ப்பாங்க. அப்போ பாருங்க, 5க்குள்ளே போட்டி போடணும். அதில் நம்ம 5 பேரில் வித்தியாசமாக வீடியோ போடால் தான் நம்ம ஸ்டெப்பாக வளர்ந்து போகலாம். இப்போ நான் ஹெல்பிங் வீடியோ ஆரம்பித்த டைமில் 4 பேருக்கிட்ட இருந்தாங்க ஃபேமஸ் ஆனாக்கள். 5வது நான் ஆரம்பிச்சேன்னு சொன்னால் இவங்க தொடர்ச்சி பார்ப்பாங்க நிறைய பேர். அப்போ நான் புதிதாக வந்திருக்கிறேன். இவங்க போடுறதை விட வித்தியாசமாக போட்டால் தான் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் பார்வையாளர்களும் அதிகரிக்கும். இவங்க போடுறதை விட நான் குறைவாக நார்மலாக போட்டேன்னு சொன்னால் எனக்கு டவுனாக தான் போய் கொண்டிருக்கும். அப்போ பெரிய ஒரு சவால் என்று சொன்னால் மேல இருக்கிறவங்களோட வீடியோக்கு ஈக்குவலாக போடணும். அப்போதான் நம்மளும் வளரலாம். அதுதான் பெரிய ஒரு சவால். அதே போல தான் இப்போ ட்ரெண்டிங்கான நியூஸுகள், இப்போ ஒரு செய்தியாளர் மாதிரி நான் வீடியோ போட போறேன்னு சொன்னால் 2 லட்சம் சப்ஸ்கிரைப் எடுத்த செய்தியாளர்களும் இருக்கிறாங்க, 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்த செய்தியாளர்களும் இருக்கிறாங்க இலங்கையில. அப்போ அவங்களோட வீடியோவை பார்க்க விடாம என்னோட வீடியோ பார்க்க வைக்கணும். அதுதான் இதில் இருக்கிற பெரிய ஒரு சவால்ன்னு நான் நினைக்கிறேன். அப்போ பெரிய ஒரு சவால். அப்போ அதில் வெற்றி அடைந்தால் தான் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கூடும். முயற்சி செய்வோம். முயற்சி செய்தால் முடியாதது எதுவும் இல்லை. அப்போ 10 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் செய்தி வாசிப்பாளர்கள், தினம் தினம் நாட்டில் உலகத்தில் நடக்கிற விஷயங்களை ஒரு வீடியோ மூலமாக தெரியப்படுத்துகிற 10 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களோட வீடியோஸை விட போக முடியாது. என்னோட சொன்னால் அவங்க தரமாக செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட வீடியோட தரத்துக்கு எப்போ நான் வீடியோ போட்டால் தான் எனக்கும் பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் கூடும். அது எனக்கு நல்லா விளங்குது. ஓகே, முயற்சி செய்கிறேன். நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கிறேன். என் மைண்டில் தோணினதை நான் பேசியிருக்கிறேன். இப்போ என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நான் முயற்சி செய்கிறேன். எனக்கு உங்களோட ஆதரவு கட்டாயமாக எனக்கு தேவை. அடுத்தடுத்த வீடியோஸில் எனக்கு தோன்ற விஷயங்களெல்லாம் நான் சொல்கிறேன். இப்போ சில விஷயங்களை நான் சொல்லிருக்கிறேன். ஓகேங்க. இப்போ அடுத்தது என்ன மாற்றம் நான் செய்யணும், அல்லது என்னோட வீடியோஸ் தொடர்ச்சியாக பார்க்குறவங்க, தம்பி நீங்கள் இந்த மிஸ்டேக் விடுறீங்க, இதை மாற்றுங்க என்று இப்போ உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள். நான் அதை மாற்றுறேன், பார்ப்போம். கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகேங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.